ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் 4 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால உடம்புல ஏற்படக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயத்தில் நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் மருத்துவ குணங்களும் இருக்குது. சின்ன வெங்காயத்தை சாம்பார் வெங்காயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வெங்காயத்தை சமையலில் சேர்க்கறது அந்த உணவோட சுவையை பல மடங்கு அதிகரிக்கும். ஆனாலும் சின்ன வெங்காயத்தை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றதுனால அது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தரும். அது என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உணவில் சேர்த்தாலும் நன்மைகள் கிடைக்கும். பச்சையாக சாப்பிட்றப்பையும் அதனோட பயன்கள் பல மடங்கு அதிகமாகும். தினமும் 4 சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றது நம்மளோட ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தென்னிந்திய சமையலில் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கிய இடத்தை பெற்றிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பெயர் தான் சின்ன வெங்காயமே தவிர அதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தில் வெறும் 72 கலோரிகள் மட்டுமே இருக்குது. அதோடையே இந்தெந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கார்போஹைட்ரேட்டுகள், நார்ச்சத்து, புரதம், நல்ல கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், போலேட், இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. சரி வாங்க, சின்ன வெங்காயம் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் பிளெனவாய்டுகள், கியூவர்சிடின், சல்ஃபர், இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்குது. இது ஃப்ரீ ரேடிகளை எதிர்த்து போராடி உடம்புல இருக்குள்ள அந்த ஆக்சிஜனேட்டர் அழுத்தம் உண்டாவதை தடுக்குது. செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கூட தடுக்குது. எலும்புகள் வலுவடைய செய்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை வலுப்படுத்தி அதோட அடர்த்தியை அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை குறைக்கும். ஆர்த்ரடிஸ், ஆஸ்டியோபொராசிஸ், இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு தினமும் 4 சின்ன வெங்காயங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சருமம், தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், சல்ஃபர், கொலாஜன் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மையை தன்னுள்ள வச்சிருக்குது. இந்த கொலாஜன் தான் சருமம், தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து. அதோடையே சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்குல்ல, அது சருமத்தோட நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறதோட சரும நோய்கள் ஏற்படுள்ள அதையும் தடுத்து நிறுத்திடும். நம்ம உடம்பை டீடாக்ஸ் செய்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் இருக்குல்ல, இது நம்ம உடம்புல உருவாகக்கூடிய நச்சுக்களை நீக்கிற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் அதோட செயல்திறனை மேம்படுத்தி டீடாக்ஸ் செய்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் பெஸ்ட் சாய்ஸாக அமையும். தொடர்ச்சியாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக தினைக்கும் 4 அப்படிங்கிற வீதத்தில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுத்துக்கலாம். அதோட ஆல்கஹால் இதனால் சேருள்ள அந்த டாக்ஸின்களையும் இந்த சின்ன வெங்காயம் வெளியேற்றிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஆற்றலை கூட அதிகரிக்கும். இதனால பருவ காலத்தில் ஏற்படுள்ள அந்த சளி, இருமல், காய்ச்சல், இது மாதிரியான தொற்றுக்கள் ஏற்படாமல் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். செரிமான ஆற்றலை மேம்படுத்துறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது செரிமான ஆற்றலை அதிகரிக்க செய்து. அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் அப்படிங்கிற ப்ரோபயாட்டிக் பண்புகள் இருக்குல்ல, அது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை தூண்டுது. மலச்சிக்கல் மாதிரியான அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு தினைக்கும் 4 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறது நல்லது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் இருக்குல்ல, அந்த தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதனால இதய தமனிகளில் பிளாக் உருவாவதை தடுக்க முடியும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கியூவர்சிடின் இருக்குல்ல, அது ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்.
இது ரத்த அழுத்தத்தை குறைச்சி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இதயம் ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் 4 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டுட்டு வர்றப்ப அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் மாதிரியான சேர்மங்கள் இருக்குல்ல, அது கணையத்தோட செயல்திறனை அதிகரிக்க செஞ்சு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்துது. குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்க தினமும் 4 சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்குல்ல, அது நுரையீரல் மாதிரியான சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக தினைக்கும் சாப்பிட்டு வர்றப்ப மூக்கடைப்பு, சளி, இருமல், ஆஸ்துமா அறிகுறிகளை குறைக்கும், சரி செஞ்சுக்கவும் முடியும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர், தியோசல்ஃபேட்டுகள், சல்ஃபைடுகள் இது மாதிரியான ஆற்றல் வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள சின்ன வெங்காயம் வச்சிருக்குது. தினமும் தொடர்ச்சியாக சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சிக்கலாம். மூட்டுகள் மாதிரியான இடங்களில் ஏற்படுள்ள அந்த இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். குறிப்பு: சின்ன வெங்காயம் அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவுகள் வருமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால மட்டும் பக்க விளைவுகள் வர்றதில்ல. ஆனால் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நமக்கு ஞாபகத்து இருக்கணும். அளவுக்கு அதிகமாக பச்சையாக நீங்கள் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றப்ப பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினமும் 4 சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றப்ப எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. இந்த வீடியோவில் தினமும் 4 சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.